இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாயே, நான் ரத்தம் கொடுத்த பொண்ணுக்கு ஆபரேஷன் நடக்கிற நேரத்துல அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நல்லபடியா பொழைச்சி வரணும். அதுக்கு நீதான் தாய் அருள் புரியணும். அம்மா தாயே, என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் அடுத்தடுத்த சோதனைகள் வந்துகிட்டே இருக்கு. என் பொண்ணு ரேவதிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கல்யாணமே நடந்துச்சு. அந்த கல்யாணத்துல 2 பேருக்குமே ஆரம்பத்துல விருப்பமே இல்ல. என்னோட கட்டாயத்துலதான் அவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகியும் கொஞ்ச நாள் அவங்க வேண்டா வெறுப்பா மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல அவளுக்கு குண்டடிப்பட்டு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில இருக்கா. இப்ப அவளுக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆபரேஷன் நல்லபடியா நடந்து அவ பொழைச்சு வரணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். என்ன இது? எதுவுமே ஆஃப் பண்ண முடியல. என்ன பண்ணலாம்? பெஸ்ட். இதால அடிச்சு நொறுக்கிட வேண்டியதுதான். சார், பவர் இல்ல, ஜெனரேட்டர் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. பேஷண்ட்டுக்கு சீக்கிரம் ஆபரேஷன் முடிக்கணும், இல்லனா காம்ப்ளிகேஷன் ஆயிடும். டாக்டர், ஜெனரேட்டர் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பவர் வந்துடும். சகல, கரண்ட் வந்துருச்சுப்பா. மாமா, கரண்ட் வந்துருச்சு. சரி, நான் போய் ஆபரேஷனை கண்டினியூ பண்றேன். கரண்ட் வந்துருச்சா? எப்படி இருக்கா? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. உங்க ஒய்ஃப் உடம்புல இருந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இனிமே அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ரொம்ப நன்றி டாக்டர்.
ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நாங்க என் பொண்ணை பார்க்கலாமா? அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. 1 ஹவர்ல கண்ணு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். இனிமே மத்த விஷயங்களை இங்க இருக்கிற டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஒரு உயிரை காப்பாத்துனதுல எனக்கும் சந்தோஷம்தான். உங்க ஒய்ஃபை கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. வரட்டுங்களா? வாங்க டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சந்திரா, இந்த நல்ல விஷயத்தை உடனே உங்க அக்காட்ட ஃபோன் பண்ணி சொல்லு. ஹலோ அக்கா, இங்க ரேவதிக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. டாக்டர் இனிமே அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயிலுக்கு வந்து நான் வேண்டிக்கிட்டது வீண் போகல. இதோ நான் உடனே கிளம்பி வரேன். சரி, சீக்கிரம் வாக்கா. தாயே, அக்கா கிட்ட சொல்லிட்டேன் மாமா. அக்கா உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டா. சரி மாமா, நான் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க மாப்ள. அவங்களும் கவலையில இருப்பாங்கல்ல, உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அம்மா, ரேவதிக்கு எப்போ மயக்கம் தெளியும்னு தெரியலையே. சீக்கிரமா மயக்கம் தெளிஞ்சிடுவாங்க. கவலைப்படாதீங்க. நல்லவங்களுக்கு கெடுதல் வராது. அப்படியே வந்தாலும் அது பனி மாதிரி சீக்கிரம் போயிடும். ரொம்ப நன்றி. நீ மட்டும் ரத்தம் கொடுக்கலைன்னா என் பொண்ணு பொழைச்சிருக்கிறது கஷ்டம்தான். உன்னோட இந்த உதவியை என் ஆயுசுக்கும் மறக்கவே மாட்டேன். நீ எப்பவும் நல்லா இருக்கணும். அம்மா, முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவுறது தான் என்னோட குணம். அத நான் என்னோட கடமையா நினைக்கிறேன். நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, அது அந்த கடவுளுக்கு சொல்லுங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. உன்னை கடவுள் ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. வரேன். வாமா. நான் உங்களை போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரி. ஒரு நிமிஷங்க. நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசுங்க. என்னைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க சார். எல்லாரும் நன்றி நன்றின்னு சொல்லி என்ன கூச்சப்பட வைக்கிறீங்க. விடுங்க சார். அப்ப நான் வரட்டுங்களா? இல்லைங்க, நானே டிராப் பண்ணிடுவாங்க. வேண்டாம் சார். உங்க வைஃப பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. நான் போய்க்கிறேன். வரேன் சார்.